வணக்கம் நண்பர்களே. காலையில் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வரப்போ நல்ல பசி. சரி வசந்த பவன் போகலான்னு சொல்லி வசந்த பவன் போயிட்டு ஒரு தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஒரு லாட்ரி கடை இருந்துச்சு. சரி லாட்ரி நமக்கு எடுப்போன்னு சொல்லி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். மறுபடியும் மதியானம் வந்துட்டு பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன். பிரியாணியை சாப்பிட்ருக்கும்போதே ஒரு கால் வந்துச்சு, கம்பெனிக்கு வாடான்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ரிட்டன் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஈவினிங்காக குளித்து ரெடி ஆகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு வந்துட்டு வண்டி எடுக்கும்போது தான் வந்து கால் வந்துச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து பிக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை போயிட்டு பிக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தால் நம்ம டாக்கி வந்து ஏதோ வித்த காட்டிகிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு மேலே வந்தால் நம்மளால் வந்துட்டு பாத்ரூம் கழுவுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பாத்ரூம்லாம் கழுவிட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டு லீ அரேபியா போயிட்டோம். லீ அரேபியாவில் வந்துட்டு சிக்கன் ரைஸும் சவாயும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரணமாகறதுக்கு ஒரு அன்னாச்சி பழ ஜூஸ் அடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு ஒரு சாய் குடித்தோம். சாய் குடிச்சு ஒடிசி படத்துக்கு போகலான்னு சொல்லி மால் ஆஃப் ட்ராவன்கூர் போயிட்டோம். லிஃப்ட்டில் போகிறப்ப வந்துட்டு 6 ஆம்ஸ் பிர்ஸ்ன்னு பார்த்துட்டு போனோம். நாங்கள் போனதே ஒரு 20 நிமிஷம் லேட்டு. படம் 20 நிமிஷம் லேட்டாக தான் போட்டாங்க. ஸோ படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்துட்டு மாலை எப்படி ஹைஜாக் பண்ணலான்னு பேசிகிட்டே வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு காஃபி அடித்தோம். போகிற வழியில் வந்துட்டு வெட்டுக்கல்ல ஒரு ஸ்டாப்பை போட்டோம். ஸ்டாப்பை போட்டுட்டு பார்க்கும்போது தான் வண்டியில் எரிபொருள் இல்லைன்னு சொல்லி எரிபொருளை நிரப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டேன் கைஸ்.